டிரைவருக்கு கண்டிப்பாக இது தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் புதுசாக ஓட்டுற சின்ன சின்ன குரங்கு படல் டிரைவர்ஸுக்காக இந்த வீடியோ. நம்ம வேகமாக போயிட்டுருக்கீங்கள, வண்டி பிரேக் பிடிக்கல, ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இன்கேஸ் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வண்டி நிறுத்தணும் அப்படின்னா தயவு செஞ்சு நீங்களும் பயந்து கூட இருக்கிறவங்களையும் பயப்படுத்தி விடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நம்ம சிறப்பாக ஹேண்டில் பண்ணுற விதம் தான் நம்ம எந்த அளவுக்கு ஒரு டிரைவருங்கிறத சாத்தியப்படுத்த முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்குமே நம்ம வந்து இப்போ ஒரு வேன் போகுது பாருங்கள், அந்த டிஸ்டன்ஸ்லேயே போய்க்கிறது நல்லது. ஏன்னா சேஃப்டி ஒரு என்றைக்குமே எல்லா வண்டியிலும் எழுதியிருப்பாங்களே 100 மீட்டர் இடைவெளி விட்டு வா, 10 சென்டிமீட்டர் இடைவெளி விட்டு வான்னு போட்டிருப்பாங்கல்ல. அது மாதிரி குறிப்பிட்ட தூரம் இடைவெளி விட்டு போகிறதே நல்லது. அப்போ தான் ஏதாவது ப்ராப்ளம்னா கூட நம்மளால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். ஓகே, ஃபஸ்ட்டு நான் பாயிண்ட்டுக்கு வரேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி போயிட்டுருக்கீல பிரேக் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா ஃபஸ்ட்டு பயப்படக்கூடாது, அந்த பயத்தை வெளியில் காட்டிக்கக்கூடாது. நம்ம சீட் பெல்ட் போகிறது ரொம்ப முக்கியம். சீட் பெல்ட் கண்டிப்பாக போட்டிருக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு எக்ஸ்லேட்டரில், அதாவது எக்ஸ்லேட்டர்லேருந்து காலை எடுத்துடணும். நம்ம எடுத்துட்டோம்னா வண்டி வந்து போகிற ஸ்பீடிலேருந்து கொஞ்சம் டவுன் ஆகும். எடுத்து முன்னாடி என்ன பண்ணணும், பிரேக் அழுத்தி பார்ப்போம், பிரேக் பிடிக்காது. அதுக்காக பிரேக்கையே அழுத்திட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்கக்கூடாது. பிரேக் ஒரு சம்டைம் அப்ளை பண்ணி பார்க்கணும். அதே டைம் வந்து நம்ம ஸ்பீடை குறைக்கணும்னு என்ன பண்ணணும், ஓடுற ஸ்பீட்லேருந்து எவ்வளோ கம்மியாகுதோ கீரை லைட்டாக டவுன் பண்ணணும். அப்புறம் ஹேண்டில் பிரேக்குன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த ஹேண்டில் பிரேக் வந்து தூக்குனிங்கன்னா வண்டி அப்படியே 4 ரவுண்ட் அடித்து குப்புறம் விழுந்துடும். தூக்கக்கூடாது. அது என்ன பண்ணணும்னா லைட்டாக மேலே எடுக்கணும், கீழே இறக்கணும், மேலே எடுக்கணும், கீழே இறக்கணும். அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுனா வண்டி கொஞ்சம் பிரேக், அந்த வீல் பிரேக் கொடுத்து வண்டி கொஞ்சம் டவுன் பண்ணும். அதுக்கப்புறம் ஒரு சில டைம் நம்ம ஏதாவது ஒரு வண்டி வந்து மேடான இருக்கிற பாதையில் லைட்டாக திருப்பணும். லைட்டாக லெஃப்ட் ரைட் திருப்பணும். வீல் வந்து நேராக போகும்போது என்ன ஆகுனா ஸ்பீடு அதே ஸ்பீடு தான் இருக்கும். அதே டைமு வீலை வந்து லெஃப்ட் ரைட்